இப்ப சொல்றாரு தமிழர் என்ற முகமூடி. இதே முகமூடி போட்டவர்தான் 1999ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் திமுகவும் சேர்த்து ஜெயிக்க வச்சது பாராளுமன்ற உறுப்பினரா. ஒரு 2 வாரத்திற்கு முன்பு இதே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்வர்களை சந்தித்தார். அப்ப வந்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக தெரியவில்லை. எங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களா ஆர்எஸ்எஸ் காரங்க, உங்களுக்கு சித்தாந்தத்தில் எதிராக இருக்கக்கூடியவர்கள். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தீகா கொள்கையை சார்ந்தவர்கள். தீகா ஒரு தேச விரோத சக்தி, இந்திய விடுதலையை எதிர்த்த கட்சி, இன்று வரைக்கும் இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி. இந்த கருத்தையெல்லாம் நான் சொல்ல இல்ல இல்ல உங்க டைம் வரும்போது சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் தேச விரோத அமைப்பு, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட தப்பு சார், வாபஸ் வாங்குங்க. தேச விரோதம் என்ற தவறான வார்த்தை. இல்ல தேச விரோதம் தவறான வார்த்தை. இந்த ஆக்டிங்லாம் வேணாம். எந்த ஆக்டிங்? உங்க ஆக்டிங் வேணாம். ஆர்எஸ்எஸ் பண்ணவங்க சுதந்திர சமரசம் ரவுடித்தனத்தை இங்க காட்டாதீங்க. ரவுடித்தனத்தை இங்க காட்டாதீங்க. என் கருத்தை சொல்லுங்க. என் கருத்தை சொல்லுங்க. என் கருத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இந்த ரவுடித்தனத்தை ஸ்டுடியோ கலிய சொல்ல கூடாது. என் கருத்தை சொல்லுங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். சுட்டுக் கொன்றவன் ஆர்எஸ்எஸ் நினைத்தவன். இந்த ரவுடித்தனத்தை வெளியே கூட்டவே தடை செய்யப்பட்ட இந்த ரவுடித்தனம் வெளியே தேச விரோதம் எப்படி சொல்றாரு? தீகாவே போக வேண்டாம். தீகாவே தேச விரோத அமைப்பு ஆர்எஸ்எஸ். அத எப்படி சொல்றீங்க? முதல்ல கருத்து முடிச்சு. தீகாவே தேச விரோத அமைப்பு ஆர்எஸ்எஸ். தீகாவே எப்படி சொல்வாங்க? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தீகாவை தேச விரோத கருத்து கொண்ட ஒரு இயக்கம் அப்படின்னு நானும் தான் சொல்லுவேன்.